ஹாய் வீவர்ஸ், சென்னையில் இருக்கிற வெஜிடபிளுக்கும் இங்கே இருக்கிற வெஜிடபிளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டலான்னு. இந்த கத்திரிக்காய் தான் நாங்கள் அவியலுக்கு போடுவோம், க்ரீன் கலரு. அப்புறம் இதுதான் மீன் குழம்புக்கு சேர்க்குற பச்சை மிளகா. இது வந்து காரம் இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல போட்டால். அப்புறம் வாழைக்காய், நேந்திரன் வாழைக்காய், இதில் தான் சிப்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாழைக்காய் அவியலில் போட்டால் தான் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 நாள் போடுவோம், அப்போ தான் அவியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்து தென்னம்பூவு, அந்த தென்னை மரத்தில் இருக்கிற பூ இது. இது வந்து கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ கல்யாணம் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க இங்கே வந்து ஏதோ ரெடிமேடாக வாங்கிட்டு போயிடுவாங்க. இது இல்லாமல் கல்யாணமே இருக்காது. அப்படியே நெல்லெல்லாம் குமிச்சு வச்சுட்டு இதை வச்சுருவாங்க. அப்புறம் இது வந்து ஊறுகாய் போடுற லெமன், கம்பளி நாரங்கான்னு சொல்லுவோம். இது வந்து இதை ஊறுகாய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டைஜஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற லெமன் இது. அப்புறமா இந்த லெமனில் ஊறுகாய் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக, கொஞ்சம் கசப்பாக, கொஞ்சம் புளிப்பாக, அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அப்புறமா இந்த கிழங்கு வந்துட்டு நாங்கள் சாம்பாரில் போடுவோம். சாம்பாரில் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு. அப்புறம் இந்த பச்சை மிளகா, அது மீன் குழம்புல போடுற பச்சை மிளகா. அப்புறம் வெள்ளரிக்காய் இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊரில் பெரிய பெரிய வெள்ளரிக்காய் தான் இருக்கும். ஒரு வெள்ளரிக்காவும் எப்படி 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். சென்னையில் நான் இந்த வெள்ளரிக்காய் பார்த்ததில்ல. நாங்கள் இதை பச்சடி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சென்னையில் வந்து சாலட் பண்ணுற மாதிரியான வெள்ளரிக்காய் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் குழம்பு வைக்கிற வெள்ளரிக்காய். அப்புறம் கீரை, இந்த மாதிரி பீட்ரூட் கலரில் இருக்கிற கீரை தான் எங்கள் ஊரில் அதிகமாகவே கிடைக்கும். சென்னையில் தான் வெரைட்டி கீரை நிறைய இருக்கும். அவ்வளோதான்.